ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வந்ததால் எந்த சட்டமும் மீறப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் முதல் முறையாக அசாமில் அமைக்கப்படவுள்ள பல்முனை போக்குவரத்து பூங்காவிற்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வர்த்தக முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் அரசுக்கு மத்திய வடகிழக்கு மாநில மேம்பாட்டுக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர், நாட்டில் தற்போது 30க்கும் மேற்பட்ட பாரம்பரிய தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டு மக்களுக்கு டிஜிட்டல் சுகாதார அடையாளம் வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது உறுதி செய்யப்படும் என்றார். கடந்த சில மாதங்களாக கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பல அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இதனால் இந்தியாவில் பாதிப்புகள் குறைந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதற்கு சான்றாக நாளொன்றுக்கு கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து 88% பேர் குணமடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்திய நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஊரக பகுதிகளில் கூடுதல் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலகின் மாபெரும் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். இந்த 3 நாள் மாநாட்டில் உலகிற்கு தேவைப்படும் தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்புவதாக பிரதமர் திரு மோடி கூறினார். இந்த மாநாட்டில் கோவிட் தொற்று கட்டுப்பாடு, சிகிச்சை மற்றும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு போன்றவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வந்ததால் எந்த சட்டமும் மீறப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ரிசர்வ் வங்கி பிரமாண பத்திரத்தில் இவ்வாறு கூறியுள்ளது. வங்கி முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனை பாதுகாப்பதற்கு ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு மாநிலம் கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுவதால் ஒருங்கிணைக்கும் அமைப்பு தேவைப்பட்டதாக ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் வங்கி செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உள்ளதாக பிரமாண பத்திரம் தெரிவிக்கிறது. நாட்டில் 430 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிதி நிலைமை குறைவாக இருந்ததால் அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரமாண பத்திரம் தெரிவிக்கிறது. 2020-21 மற்றும் 2021-22 நிதியாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவினம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம், நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை ஆகியவற்றை சார்ந்த 14 பொதுத்துறை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் அவர் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவினம் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். 2020-21 நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 1,15,934 கோடியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் முதல் முறையாக அசாமில் அமைக்கப்படவுள்ள பல்முனை போக்குவரத்து பூங்காவிற்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்பார். மத்திய அமைச்சர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் வி கே சிங் மற்றும் ரமேஷ்வர் தெலி ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். 694 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள இந்த பல்முனை போக்குவரத்து பூங்கா சாலை, விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்திற்கு வசதியாக அமைக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வர்த்தக முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் அரசுக்கு மத்திய வடகிழக்கு மாநில மேம்பாட்டுக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரிட்டிஷ் தூதரக அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவிட் தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் வர்த்தகம், தொழில், பொருளாதாரம், அறிவியல், ஆய்வுகள் போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பிராந்தியத்தின் 8 மாநிலங்களில் அறிவியல் மற்றும் கணிதம் கற்பிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி லே மற்றும் லடாக் பகுதிகளில் 2 நாள் பயணம் மேற்கொண்டார். லேயில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லே பகுதியில் கலாச்சாரம், மொழி, நிலம் போன்றவற்றை பாதுகாப்பதற்கும் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சீனா மற்றும் பாகிஸ்தானை ஆதரிப்பது போன்றதாகும் என்றார். லடாக் மக்களின் நலனுக்கு எதிரானது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பகுதியில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். லடாக்கின் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்த அரசு திட்டம் வகுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த பகுதியில் மின் வசதிக்காக 7500 மெகாவாட் சூரிய சக்தி ஆலை அமைக்கப்படும் என்றார். இந்திய ராணுவத்தின் கர்கா படைப்பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் ஆயுத்தம் குறித்து ராணுவ தலைவர் ஜெனரல் மனோஜ் நரவானே நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தையும் அவர் பார்வையிட்டார். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் வருடாந்திரம் நடைபெறும் கடற்படை கூட்டுப் பயிற்சி இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதை அடுத்து ஆஸ்திரேலிய கடற்படை இந்த பயிற்சியில் பங்கேற்கும் என்றும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெறும் புடாபெஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் ஜூடோ போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியினரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அனைத்து வகையான விளையாட்டுகளையும் ஊக்குவிப்பதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் மத்திய அரசு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதாக தெரிவித்தார். 2024 மற்றும் 2028 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுவதற்கான வீரர்களை அடையாளம் காணும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 5 ஜூடோ வீரர்களுடன் பயிற்சியாளரும் ஹங்கேரி செல்கிறார். ஒலிம்பிக் தகுதி போட்டியாக கருதப்படும் இந்த போட்டி வரும் 23 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த போட்டியில் 81 நாடுகளிலிருந்து 645 போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 15 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் அணியில் அதிகபட்சமாக ஜோஸ் பட்லர் 48 பந்துகளில் 70 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் விளையாட தீர்மானித்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வந்ததால் எந்த சட்டமும் மீறப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் முதல் முறையாக அசாமில் அமைக்கப்படவுள்ள பல்முனை போக்குவரத்து பூங்காவிற்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வர்த்தக முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் அரசுக்கு மத்திய வடகிழக்கு மாநில மேம்பாட்டுக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.